மக்களே, ஒரு சிறிய மன்னிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பிவழி பயணத்தை எங்களால் காட்சியாக வெளிக்காட்ட முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கள் குரூப்பில் வந்தவங்க கேமரா முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்கள நாங்கள் கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கம்பிவழி பயணத்தை நாங்கள் இதில் காட்டலை. பட் ஆனால் கரடுமுரடான பாறை பயணத்தை முடித்த அப்புறம் தாங்க அந்த கம்பிவழி பயணம். அது ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி பாறை பகுதி நிறைந்த இடத்துலேயே கம்பி ஒரு பக்கமாக நடுப்புற கொடுத்துருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு மேலே போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். மண் நிறைந்த பகுதியாக இருக்கும். ஸோ அதை எங்களால் காட்ட முடியல. அதை வருந்துகிறோம். இப்போ அடுத்து மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பாதையை காட்டுறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அட்வென்ச்சர் ஒரு பகுதியான மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோங்க. பருவதமலைனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயமும் ஒரு மாதிரி அட்வென்ச்சரும் எதிர்பார்த்து இருக்கிற இடம் இது தாங்க. இங்கேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணக்கூட இடம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க கடப்பாறை வழி பயணம். இங்கே தாங்க ஏணிப்படிகற்கள் இல்லைன்னா கடப்பாறை வழி பயணம்பாங்க. ரெண்டுமே இருக்கும். ஏணிப்படிகற்கள்னால் இரும்பாலை ஏணிப்படி மாதிரி அங்கங்கே அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் கடப்பாறை வழி பயணம்னா அங்கங்கே பாறைகளில் கடப்பாறை சொருவி இருக்கும். அதோட சப்போர்ட்டில் நம்ம மேலே ஏறணுங்க. இது தாங்க ரெண்டு வழியுமே இருக்குது. இதில் ஏறுறது ஒரு வழி, இறங்குற ஒரு வழியாக இருக்குங்க. ஆனால் அந்த நேரம் எப்படி நம்ம கவர் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க நம்ம போகிறதுக்கு வந்து ஏணிப்படி வழியாக போகிறோங்க. போக போக கடப்பாறை வழியும் அதில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இதுதாங்க ரொம்ப கடுமையான பகுதிங்க. இந்த இடத்துல வந்து ஏறுறத இப்போ நான் எடுக்கிறேங்க வீடியோ. இந்த மாதிரி எல்லோரும் எடுக்கணுன்றதுக்காக நான் காட்டலை. இந்த வழி இப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான். அதே போல் ரொம்ப கடினமான பகுதின்னு போட்டு நாங்களே ரொம்ப பெருசாக வியூவை காட்டக்கூடாது. இருந்தாலும் உங்களோட சிவனோட அருளால் அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நல்லபடியாகவே ஏறலாங்க. மனசார சிவனே நினச்சிக்கிட்டு ஏறினீங்கன்னா எந்த ஒரு பயமும் எந்த ஒரு பதட்டமும் இல்லைங்க. பார்க்க அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த காட்டி தான் உங்களை பருவதமலையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. மன தைரியம் இருந்தால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஏறலாங்க. இப்போ நான் இதில் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் நான் மேலே ஏறுறேங்க. நான் வர பகுதியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஏறி வராங்க பாருங்க. இதில் என் கூட வந்த ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் நம்பிக்கை கொடுக்கலாங்க. எங்களால் சிவபெருமான் கொடுக்குறாருங்க. ஸோ யாரும் அந்தளவுக்கு பயப்பட தேவையில்ல. எல்லா வித சப்போர்ட்டும் இருக்குது. முழுக்க சப்போர்ட்டும் இருக்குது. முழுக்க முன்னாடி போகிறவங்களையோ பின்னாடி போகிறவங்களோ கை பிடிச்சிட்டோ இது பண்ணி சப்போர்ட்டில் போகாமல் முழுக்க உங்களை நம்பி அங்கங்கே இருக்கிற கடப்பாறைகளையும் இருமையும் பிடிச்சிக்கிட்டு சப்போர்ட்டாக ஏறுங்க. ரொம்பவே நல்லபடியாக ஏறிடலாங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. அதேபோல் இதில் இந்த பயணம் வந்துட்டிங்கனாலே, அதாவது இந்த கடப்பாறை வழிக்கிட்ட வந்துட்டிங்கனாலே எவ்வளோ சீக்கிரத்தில் கோயிலுக்கு மேலே ஏறிங்கிறது உங்களுக்கே தெரியாதுங்க. இது வரைக்கும் நடந்த பாதைகள்லாம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம், உட்காந்துருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் இந்த பாதைக்கு வந்தப்புறம் உங்களுக்கே தன்னறியாமல் ஒரு விதமான ஒரு உணர்வு இருக்குங்க. அது எவ்வளோ ஸ்பீடாக கடந்து வருவீங்கிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு இதோடு வந்துடலாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக வாங்க. இது போல் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. இந்த ஏரி எட்ஜுக்கு போனால் எப்படி காட்டுறேன். இப்போ நம்ம இது ஏறத்துக்கு இவ்வளோ சிரமப்படுறோமே, அதை செஞ்சவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. உண்மையிலே கிரேட்டுங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சொல்லலாம் தோணிக்கும்போது. ஸோ அந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்கள்ல, அது மிகப்பெரிய விஷயங்க. அது எப்படி யார் செஞ்சேன்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஏறும்போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரும்போதே நம்ம ஒரு பாட்டத்துலேயும் பயத்துலேயும் வந்துட்டுருக்கோம். அந்த இடத்துல எந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு பாதையும் இல்லாதப்ப அதை உட்காந்து பொறுமையாக அதில் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்களோட இதை மைண்டை வச்சு செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய விஷயம், பாராட்டணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அங்கங்கே வர உன்னதாக இருக்கட்டும், இரும்பு படிக்கட்டாக இருக்கட்டும், உண்மையிலே அதெல்லாம் கீழேருந்து எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்கல்ல. நினச்சி பார்த்தாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா. உண்மையிலே அதை எப்படி எடுத்து தூக்கிட்டு வந்து இங்கே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு செட் பண்ணதுக்குள்ளே பாவம் கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது இதுலேருந்து எனக்கு புரியுதுங்க. நன்றி. அவங்களால தான் நம்ம இந்த ஒரு சிவபெருமானை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும். எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சிங்க, அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு தெரில, அதை பேசிக்கிட்டே வரேன். ஏன்னா நம்ம பார்க்குற ஒவ்வொன்றும் இருக்கட்டும், நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறுறோம் பண்ணுறோம். சில பேர் இது கம்மி பாதை அது இதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த பாதையை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிற ஒரு ஃபீலில் தான் நான் தெரியப்படுத்தினேன். அவங்க எப்படி வந்திருப்பாங்க அந்த பாதை எல்லாத்துக்கு முன்னாடி, அங்கே என்னவா இருந்திருக்கும், அதெல்லாம் மேபி அந்த டைமில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லைங்க. வாங்க போய் பார்ப்போம். மேலே போய் என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன்.
இது போல் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அதே போல் அந்த இங்கே ஒரு கடப்பாறை பிடிச்சி தெரியாது. ஏறும்போது படி ஜாலியாக ரொம்ப அப்படி மேலே பெருசாலாம் இருக்காங்க, போய் சும்மா பார்ப்பாங்க. கொஞ்சம் கால் அதே படுற அளவுக்கு தான் இருக்கும். நார்மலாக அதனால் கீழே வந்தீங்கன்னா கவனமாக கொஞ்சம் போர் கால் அடிக்கும். ஸ்டெப் ஒன்று வைக்கும்போது பார்த்து வைக்கணும். இதுவரையும் நம்ம கடப்பாறை லைனை கடந்து வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏணிப்படி பாதை இப்போ காட்டுறம்பாங்க. இந்த மாதிரி தான் ஏணிப்படி பாதை அங்கங்கே பெட்டாக இருக்கும். இப்போ காட்ட போகிற ஏணி பாதை இந்த பாங்க. அதே போல் ஒரு சில இடங்களில் ஏறும்போது ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குங்க. ஒரு ஆள் கூட தெளிவாக போட முடியாத அளவுக்கு ஓரளவுக்கு குறுகிய பாதையாக இருக்கும். அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம வளைவு கொடுத்து நம்ம கவனமாக போகணுங்க. இப்போ நான் வரேன் பார்த்தீங்களா, இது போல் தான். இதை போல் நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக நிதானமாக நின்று போகணும். அந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். ஏணி படியெல்லாம் உங்களுக்கு இரும்பில் போட்டிருப்பாங்க. இது போல் தான் இருக்கும். பார்த்து அந்த சைடில் இருக்கிறத பிடிச்சி ஏறிவாங்க, ஒன்றும் பயம் இல்லை. இது போல் ரொம்ப கவனமாக சைட்லலாம் பிடிச்சி மேலே ஏறிவாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கஷ்டம். ஸோ ரொம்ப கவனமாக வரணும். கவனமாக ஏறுறதுல தான் இருக்குது நம்ம பிடிச்சி. இப்போ கம்பி கடப்பாறை இதெல்லாம் படிக்கட்டு ஏறி வர ஒரு இடத்துலையும் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த டேர்னிங் பாயிண்ட் இடத்துல இந்த மாதிரி இரும்பு மாதிரி கீழே போட்டு ஷீட் மாதிரி இருக்குங்களா, அதை வந்து இரும்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக கால் வைக்கணுங்க. எல்லாமே ஆதி காலத்தில் பண்ண மாதிரி இருக்கிறனால ரொம்ப துருப்பிடிச்சும் ஒரு மாதிரி கேப் விழுந்தும் இடம் இருக்குங்க. ஸோ கால் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். நான் அப்பப்போ காட்டுறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே ஏறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு 2 நுழைவாயில் வருங்க. உங்களை 2 நுழைவாயில் வழியாக சிவபெருமான் உங்களை வரவேற்கிறாரு. சீக்கிரம் வந்துட்டா வாங்கிற மாதிரி ஒரு புதுவித ஒரு உற்சாகத்தை இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இயற்கையோட சூழ்ந்த காற்று இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே கொஞ்சம் படிக்கட்டாக தாங்க ஆகும். இதுக்கப்புறம் இந்த கஷ்டப்பட்டு கடப்பாறை வழி இதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்காதுங்க. அதை கடந்து வந்துட்டோம் கஷ்டத்தை. இப்போ ஓரளவுக்கு கஷ்டம் கொடுக்காமல் அவங்கள மேலே கொண்டு வருவாருங்க கோயிலுக்கு பார்க்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தான் படிக்கட்டாக போயிட்டே இருக்கும். இந்த நடுவில் நம்ம போன அப்புறம் ஒரு டேர்னிங்கில் வந்து ஒரு ஏணிப்படிங்கிற பாலம் மாதிரி இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன் பாருங்கள், காட்டுறேன் வாங்க. இது போல் தாங்க நம்ம கடப்பாறை ஏறி வந்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் ரோடு மாதிரி இது மாதிரி இருக்கும். திடீர்னு பாறைகளாக இருக்கும், நம்ம கலந்துருக்கும். அங்கே குறிப்பிட்ட தூரம் வரும்போதுனாச்சும் பாறைகளில் கடப்பாறைலாம் இருந்துச்சுங்க. போக கொஞ்சம் ஒரு சில இடங்கள் வந்து இந்த கடப்பாறை கூட இருக்காது. நம்ம பாறை கல்கள் மண் அதோட சப்போர்ட்டில் தான் ஏறி வரணும். நம்ம அதை பார்த்து நீங்கள் கை ஊனி கூட ஏறி வரலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஏறி வந்துக்கலாம் நீங்கள். அது அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காதுங்க. உங்களுக்கு ஏறத்துக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் ஏறி வரேன் பார்த்தீங்களா, இது போல் தான். அங்கங்கே அப்படியே பாறை பிடிச்சி சப்போர்ட்டில் ஏறி வந்துடலாம். மேலே வர வியூஸ் அழகாக இருக்கும். பேக்கில் பார்க்கும்போது இயற்கை காட்சி, நம்ம சுற்றி இருக்க பச்சை பச்சைன்னு செடிகள் மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குங்க. உண்மையிலே அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். மேலே போக அதே போல் ஒரு மாதிரி கூலிங்காக ஒரு ஃபீல் வருங்க. வெயில் அடிக்கும், அந்த வெயிலோட அனல் வந்து அந்த தாக்கம் இருக்காது. அது அப்படியே ஒரு மாதிரி கூலிங்கான ஒரு கிளைமேட்லேயே இருக்கும். இந்த கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குங்க ஃபீல். அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துக்கு மேபி போகிறவங்களுக்கு தான் இந்த ஃபீலை உணர முடியும். அவ்வளோ அருமையாக, அவ்வளோ இதுவாக ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் ஃபீலுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏதோ வளரிட்டுருக்கேன்னு தெரியுது. சரி வாங்க பார்ப்போம். அதே போல் மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, தண்ணி ரொம்ப முக்கியங்க. மேலே எங்கேயுமே தண்ணி கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு. ஸோ கீழேருந்து எவ்வளோ தண்ணி தாகம் எடுக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள மேலேயும் அதே அளவுக்கு தண்ணி தாகம் எடுக்குங்க. ரொம்ப கீழேயோட மேலே தான் உங்களுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படும். ஏன்னா படிக்கற்கள் இந்த மாதிரி ஏணிப்படி இதெல்லாம் மேலே ஏறி போகிறனால உங்களுக்கு ரொம்ப ஒரு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குங்க. அதனால் ரொம்ப முக்கியம், தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக கீழே எந்த அளவுக்கு எடுத்துகிறீங்களோ அதே அளவுக்கு மேலேயும் வேணும். சீக்கிரம் காலி பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக தண்ணியை நிறுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேலே வந்தப்பறம் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. அதனால் முன்கூட்டி நாங்கள் இது மூலிமா தெரியப்படுத்துகிறோம். ஸோ கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான். இந்த பாதை இப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு லைவாக காட்டுறதுக்காக தான் நான் எடுக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் எனக்கு ஆப்போசிட்டில் வரவங்களும் எனக்கு ஒரு என்கரேஜ் கொடுக்குற மாதிரி நல்லபடியாக இந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது நமக்கே தன்னறியாமல் ஒரு தைரியம், ஒரு தெம்பு கிடைக்குதுங்க. ஸோ
உண்மையிலே முன்னாடி வரவங்களும் என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே வந்தாங்க. என்னை பார்க்குறவங்கெல்லாம் ஹாய்ன்னு சொல்லி கை கொடுக்கறதாகட்டும், இது பண்ணுறதாகட்டும், பரவாயில்ல இதை வச்சு ஏறி வரீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி சில வார்த்தைகள் கேட்கும்போது ஒரு வழியாக நம்ம ஓரளவுக்கு மேலே வந்தாச்சுங்க. இப்போ எனக்கு பின்னாடி இது பார்த்தீங்களா, இந்த வியூ தாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கனாலே நீங்கள் மேலே வந்த இடம் மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகிற டிஸ்டன்ஸு. எனக்கு பின்னாடி இந்த இரும்பு பாதை பார்த்திங்கன்னா இது இறங்குற வழிங்க. அந்த பாலத்து வழியாக தான் கீழே இறங்கணும்.